இந்த மூன்று வகையான நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்திற்கு உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முதல் வகை நிலம் யார் தெரியுமா? அவர்கள் சில மனிதர்கள் நான் சொன்ன கல்வியை கற்றுக்கொண்டார்கள். ஃபஅலிம வஅல்லம வலஃபாஹு பிமா பஅஸனி அல்லாஹு பிஹி. முதலில் ஒரு மனிதர்கள் அவர்கள் தானும் கற்று அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். முதல்ல என்ன செஞ்ச புல் பூண்டு முளைச்சு அனைவருக்கும் பலன் கொடுத்தது இல்லையா, அதே போன்று ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க நம்ம கிட்ட, ஒரு செட் ஆஃப் முஸ்லிம்ஸ் வச்சுக்கலாம். அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? கல்வியை கற்றுக்கொண்டார்கள், அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், தானும் பலன் பெற்றார்கள், அடுத்தவர்களுக்கும் பலன் பெற செய்தார்கள். இரண்டாவது வகை உண்டு. அவர்கள் கல்வி அவர்கள் கற்காவிட்டாலும் கல்வி கற்பதற்கு உதவி செய்தார்கள். என்ன பண்ணாங்க? கல்வி கற்பதற்கு உதவி செய்தார்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். எனக்கு முன்னாடி பேசிய பேராசிரியர் இதே விஷயத்தை சொன்னாங்க, சுருக்கமா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. குன் ஆலிமன் அவ் முதஅல்லிமன் அவ் சாமிஅன் அவ் நாஸிரன் வலா தகுன் ஹாமிஸா. பெருமானார் சொல்கிறார்கள், நீ கல்வியை கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, அல்லது கல்வியை கற்பவனாக இரு, அல்லது குறைந்தபட்சம் கல்வியை கேட்பவனாக இரு. நூறு முடியாட்டி கல்விக்கு உதவி செய்பவனாக இரு. கடைசியா சொல்றாங்க, வலா தகுன் ஹாமிஸா, நீ ஐந்தாம் வரையா மாறிடாத. ஐந்தாவது வகை யாரு? தானும் கல்வி கற்க மாட்டான், கல்வி கற்பவர்களுக்கும் உதவி செய்ய மாட்டான். இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானும் கொடுக்க மாட்டான் கல்வியும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு. ஒரு கூட்டம் அப்படி இருந்து அவர்கள் தானும் வீணாய் போய் அடுத்தவர்களும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள், வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்று அந்த கட்டாந்தரிகள் நிறைய இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மழை பெய்கிறது, கல்விக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் கல்வியை கற்காமல் இந்த சமுதாயம் அப்படியே ஒரு பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு இருந்துதான் இருக்கு. இன்னைக்கு பட்டம் என்பது ஒரு பேருக்கு கூட ஆகி போச்சு. கல்வி என்பது என்ன நினைக்கிறோமோ, கல்வி என்பது கற்றுக்கொள்வது இல்லையா? கற்றுக்கொள்வது என்ன? எனக்கு பேசுற முன்னாடி பேசின அந்த ஆசிரியரும் சரி பேராசிரியரும் சரி சில விஷயங்களை சொன்னாங்க, ஒழுக்கம் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு பட்டம் என்பது ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் என்ன செய்யறாங்க? பட்டத்தை வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த பட்டம் போதுமா? இன்னைக்கு பத்திரிகையில போறதுக்குமே சில பேர் டிகிரி